அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என்னுடைய போன வீடியோ பதிவில் இந்த பைனாப்பிள் க்ரௌன் அதோடைய கிரீடத்தை பயன்படுத்தி நேரடியாக எப்படி நிலத்தில் பதிவு செய்கிறதை பற்றி எடுத்து சொன்னேன். இது நான் உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி பதிவு செய்த செடி பைனாப்பிளுடைய க்ரௌன் ரீஜன். நீங்கள் வித்தியாசம் தெரியும், பார்த்துக்கலாம். அது இந்த இது கொஞ்சம் நல்லா வளர்ந்த உடனே இலைகள் பெருசாக வளர்ந்துடுச்சு. இப்போ அடுத்ததும் அந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும். ஏன்னா பைனாப்பிள் இட்ஸ் எ வெரி 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 ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு. அதோடைய ஆயுள் காலம் 18 மாதம் இருக்கிறதால மெதுவாக தான் இந்த பைனாப்பிள் செடி வளரும். உங்களுக்கு இப்போ அடுத்த முறை இல்லை எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி நான் இப்போ எடுத்து சொல்ல போகிறேன். இப்போ இந்த பைனாப்பிள் க்ரௌனை இன்னொரு முறையில் வளர்க்கலாம், அது எப்படி என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இது நான் ஒரு கடையில் வாங்கின பைனாப்பிள் பழம். அந்த பைனாப்பிள் பழம் எடுத்த க்ரௌன் ரீஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். முதல்ல என்ன செய்யணும்னா, நீங்கள் இங்கே அடியில் இருக்க இலையை ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரிமூவ் பண்ணிடணும். அந்த கிரீடத்திலிருந்து இப்போ நான் அடியில் இருக்க இலையை நீக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீக்கிட்டேன். இந்த நீக்கின க்ரௌனை ஒரு 2 நாளைக்கு நம்ம அப்படியே காற்றோட்டமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் காஞ்ச உடனே இந்த டெக்னிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்டனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 நாள் கொஞ்சம் காற்றோட்டமாக வச்ச பிறகு இதை பதப்படுத்தி நம்ம வளர்க்கும்போது நன்றாக வளரும். நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸை தேர்வு செய்துக்கலாம். கண்ணாடி கிளாஸ் எடுத்த பிறகு அதில் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணீரை ஊற்றணும். அதில் 3/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றியாச்சு. இந்த இலை நீக்கின கிரீடத்தை இந்த நீருக்குள்ளே நம்ம வைக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த இலை நீக்கின ரீஜன் நீருக்குள்ளே இருக்கணும். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த நீரை நம்ம தினமும் மாற்றணும். இப்போது எப்படி வேர் வளர்ந்துருக்குன்னு பற்றி நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட க்ரௌன் ரீஜனை உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இது 2 நாளைக்கு முன்னாடி நீரில் டிப் பண்ண க்ரௌன். பார்த்தீங்கன்னா மெதுவாக தெரியும். அதில் சின்னதாக ஒரு ஒயிட் பேட்சஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து அந்த வேர்கள் முளைக்க தொடங்கும். பார்க்கலாம், நீங்கள் வேர் நன்றாக வளர்ந்துருக்கும். அடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு மேலே இந்த வேர் வளர்ந்துருக்கு. இப்போ நான் க்ரௌன் ரீஜன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த வேர் தெரியும். இந்த 2 பைனாப்பிள் க்ரௌனில் இந்த நல்லா வளர்ந்த வேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த க்ரௌனை தான் நம்ம எடுத்து இப்போ முதல்ல ஒரு சின்ன தொட்டியில் பதியம் போட போகிறோம். அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் பாட்டிங் மிக்சர் பற்றி உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அந்த பாட்டிங் மிக்சர் தான் இந்த பைனாப்பிள் க்ரௌனுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். நேற்று நல்ல மழை பெஞ்சதால் இதுக்கு நீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இந்த ஷவல் எடுத்து ஒரு சின்ன ஒரு டிக் கொடுத்துடணும். டிக்கை கொடுத்துட்டு இந்த வளர்ந்த வேர் உள்ள க்ரௌன் ரீஜன் பைனாப்பிளை கொண்டு இதில் உள்ள பதியம் போடுறோம். பதியம் போட்டு லேசாக ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும். ஸோ இதுக்கு நீர் காய காய நீரை ஊற்றணும். 1 மாதம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீங்கள் பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம். அல்லது பக்கத்தில் இடம் இருந்தால் ஒரு மேட்டான பகுதியில் கொண்டு போய் இந்த க்ரௌன் ரீஜனை நீங்கள் பதிவு பண்ணி வளர்த்துக்கிட்டு வரலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 முறையில் பைனாப்பிள் க்ரௌனை எப்படி வளர்க்கலாம், ரீக்ரோத் பண்ணலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். நீங்களும் பைனாப்பிள் வாங்கும்போது அந்த க்ரௌனை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி ரீக்ரோத் பண்ணி அந்த பழத்தை உண்ண வேண்டும் என்று கேட்டு மீண்டும் பல்வேறு நிகழ்வுகளை சந்திப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு ஆதவன் ஃபார்ம் சார்பாக இன்றைய நன்றியை காணிக்கையாக்கிறேன்.